சனியினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் முதல்ல ஒரு விஷயத்தை நன்மையை பண்ணும். என்ன? பயத்தை நிவர்த்தி பண்ணும். இருப்பிடங்கள், நான் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கும். ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறோம், அங்க பாத்தீங்கன்னாக்கா என்வாயர்மெண்டே ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற அந்த பயம். உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், திருமண உறவுகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். டைவர்ஸ் வரைக்கும் போன அந்த பிரச்சனையும் கூட சரி வரும். உங்களுடைய அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்பாவனுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிறகு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அதே மாதிரி உறவுகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு சௌபாகியம் இருக்கும். பிசினஸ் பார்ட்னர்கள்கிட்ட இருந்த பிணக்குகள்லாம் நீங்கும். அதே போல எதிரிகளிடம் இருந்த அந்த ஒரு எதிரித்தன்மையானது குறையும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். பிசினஸ் மேன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய, நம்மளே பாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஒரு கிஃப்ட். ஆக இந்த சனியினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கிறது. சட்டப்படி நம்ம நீட்டா இருந்துட்டோம்னா. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहम अस्मि सोहम अस्मि ब्रह्माहम अस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மருத்துஞ்சேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நம்ம மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான சனியினுடைய வக்கர பலன்கள். சனி வக்கரம் இந்த வருஷம் ஒரு 138 நாட்களுக்கு வக்கரம் அடைகிறார். அந்த வக்கரம் 13 ஜூலை 2025 தொடங்குகிறது. அவர் மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமாகிய மிதுனத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியில் வக்கரம் அடைகிறார். அவர் 138 நாட்களுக்கு, அதாவது உங்களுக்கு 28 நவம்பர் வரைக்கும் அவர் வக்கரம் அடைந்து பிறகு 28 நவம்பர்ல வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதுல அவர் 2 நட்சத்திரத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல வக்கரம் அடைகிறார் 83 நாட்களுக்கு, அக்டோபர் 4 வரைக்கும். பிறகு அக்டோபர் 4 இருந்து 27 வரைக்கும் தன்னுடைய, அதாவது குருவனுடைய நட்சத்திரமாகிய போராட்டாதியில இருக்கிறார். இதுதான் நிகழ்வு. இந்த 4.5 மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். 138 நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம 2 செக்மெண்ட்டுகளாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசின்னு சொன்னாலே புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரமாகிய மிருகசிரா, ஆர்திரா, புனர்வசு. மிருகசிராவில் 2 பாதம், ஆர்திராவில் 4 பாதம், புனர்வசுல 3 பாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களையும் சேர்த்தே நான் சொல்லிட்டு வரப்போறேன். குரு உங்களுடைய சொந்த ராசியில இப்ப இருக்கிறார். ஆர்திரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதெல்லாம் நான் சொல்லதான் போறேன். அப்போ குரு மிதுனத்துல, கேத் 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ். ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. பாக்யஸ்தானத்துல ராகு இருக்கிறார். ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். குரு இந்த பீரியட்ல உச்சமும் ஆக போகிறார். பிறகு சனி உபச்சயஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் குருவனுடைய இடத்தில் இருக்கிறார். குரு கேந்திராதிபதி. இந்த இடத்துல இது ஒரு விசேஷமான இடம். இதுவும் பிறகு 11ஆம் இடமும் ஒரு விசேஷமான இடம். இதுக்கு பேரு உபச்சயஸ்தானங்கள், பெரிய உபச்சயஸ்தானங்கள்னு பேரு. நம்ம இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு காமனான இடம். எந்த ஒரு கெட்ட கிரகங்களும் உட்கார்ந்தாலும் அவைகள் நல்ல பலன்களையே கொடுக்கும். சனி 8க்குண்டானவர் மற்றும் 9க்குண்டானவர். அவர் இப்ப 10ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைகிறார். என்ன பலன் இருக்க போகிறது, என்ன நம்ம பண்ண வேண்டும், என்ன நம்ம பண்ணக்கூடாது, இதுதான் இந்த 4.5 மாதங்கள்ல என்னென்ன பண்ணினா நன்மைகள் நிகழும் அப்படிங்கிறதோட சேர்த்து நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். முதல்ல எடுத்த உடனே
இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? சனி வந்து 8க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துக்கு போன உடனே இந்த பிசினஸ்ல தேவையில்லாத குழப்பமும் பயமும் இருந்தது. சடனா பயம். எதனால பயம்னே தெரியல. ஆனா ஒரு பயம். அதாவது நம்ம வேலை போயிடுமோ, பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கே, உடனே உழண்டு போயிடுமோ அப்படிங்கிறது. இல்லை தேவையில்லாத சிக்கல். அப்படிங்கும்போது பிசினஸ்னுடைய நம்முடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிசினஸ்ல நான் எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். ஜாப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி. ஏன்னா பிசினஸ்ன்னு சொன்னாலே என்ன அப்படின்னாக்கா அங்கே காம்படிஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அப்படி அதாவது ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது நம்ம அப்படியே எதிர்த்து நின்று அப்படியே சமாளிச்சு இப்படி நிற்கிறோம் இல்லையா? அதுதான் பிசினஸ் அப்படிங்கிறது. பிசினஸ்ல நம்ம வந்து அதுல நிலை பெற்று இருக்க வேண்டும்னாக்கா அதுதான் ஸ்திதி. எப்பவுமே 24x7 இப்படியே நிற்கணும். அந்த எதிர காற்று அடிக்கிறது. இப்போ வந்து ஜாப்லயுமே அப்படியே ஆயிடுச்சு. நான் நிற்க தான் செய்யறேன். ஆனா இந்த சனியினுடைய இந்த 10ஆம் இடத்தினுடைய அமைப்பு வந்து உள்ளுக்குள்ள பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயங்கள் இருந்தது. அவைகள் நிவர்த்தி ஆகின்றன. பிசினஸை பத்தின, ஜாபை பத்தின அல்லது உங்களுடைய பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தின இருந்த பயங்கள் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நீங்குகிறது. இந்த 4.5 மாதங்கள் அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள். அதற்கு கேதுவும் குருவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று இருக்கிறது. அந்த பலன்களை அப்படியே நான் சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் செக்மெண்டெல்லாம் வந்து பிரித்து 5 தலைப்புகள்லாம் பிரிக்கல. யூஸ்வலாக நான் எப்படி பிரிப்பேன்? நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உறவுகளுடன் எப்படி இருப்பேன், பிறகு என்னுடைய ஜாப் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா. இப்போ இதை அப்படியே தான் நான் சொல்லிகிட்டே வரேன். எல்லா டாப்பிக்கும் இதுலேயே கவர் ஆகிடும். சனியினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கரம் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நன்மையை பண்ணும். என்ன? பயத்தை வந்து நிவர்த்தி பண்ணும். இருப்பிடங்கள், நான் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கும். ஒரு புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்வாயர்மெண்ட்டே ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற அந்த பயம் நீங்கும். பிறகு தூக்கம் வர ஆரம்பிக்கும். பிறகு நான் என்னுடைய படைப்புகள், நம்ம வந்து ஒரு புதுசாக ஐடியாவாக இருக்கலாம், நம்ம எழுதின கதையாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து புதுசாக ஆரம்பித்த ப்ராஜெக்டாக இருக்கலாம், அதில் இருந்த அந்த தடைகளும் பயங்களும் நீங்கும். இதெல்லாம் சனியவனுடைய வக்கரத்தினால வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதே போல் வெளிநாடுக்கு போக வேண்டும், நான் வந்து வெளிநாட்டில் கொஞ்சம் வந்து என்னுடைய வாய்ப்புகளை தேட வேண்டும். சரியான காலகட்டங்கள் அது. வெளிநாட்டுக்கு போகணும்னா முயற்சி பண்ணுங்க. ஆன்சைட்டுக்கு போகணுன்னாக்கா முயற்சி பண்ணுங்க, ஜாப்ல இருப்பவர்கள். அதே போல வெளிநாடுகளில் ஆல்ரெடி இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. முக்கியமாக வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீர்களா, உங்களுடைய கேந்திராதிபதி உங்களுடைய லக்னத்தில் இருக்கிறார். ஒன் ஆஃப் த கேந்திராதிபதி, அதை 7க்கும் 10க்கும் உண்டானவன். அப்படிங்கும்போது நீங்கள் அங்கு உங்களுடைய ஜாப்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையையும் அதே போன்று உங்களுடைய கிரீன் கார்டு, குடியுரிமை, இவைகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவனுடைய அந்த பலன்களையும் சேர்த்து அவர் வந்து 12க்கு உண்டானவனுடைய இடத்துல இருக்கிறார். 12க்கு உண்டானவன் இப்ப 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார் சுக்கிரன். அதற்கப்புறம் அவர் வந்து லக்னத்துக்கு வருவார், பிறகு 2ஆம் இடத்துக்கு வருவார், பிறகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், திருமண உறவுகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். டைவர்ஸ் வரைக்கும் போன அந்த பிரச்சனையும் கூட சரி வரும். உங்களுடைய அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும், அப்பாவனுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிறகு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அதே மாதிரி உறவுகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு சௌபாகியம் இருக்கும். பிசினஸ் பார்ட்னர்கள்கிட்ட இருந்த பிணக்குகள்லாம் நீங்கும். அதே போல எதிரிகளிடம் இருந்த அந்த ஒரு எதிரித்தன்மையானது குறையும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். இத்தனை நன்மை இருக்கா சுவாமிகளே அப்படின்னாக்கா இருக்கிறது. ஆனால் சட்டப்படி நீங்கள் இல்லை என்றால் சில பயங்கள் உங்களை தொடரும், சேஸ் பண்ணும். ஏனென்றால் 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். நீங்கள் வந்து ஒரு வெறி அடைந்த வெறி கொண்ட நபராக மாறிவிடுவீர்கள். வெற்றி எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு. அதற்காக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வெற்றி அடையணும்னு எப்போ வெறி வருதோ எப்படியாவது நான் அதை சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வரும்போது நம்ம சட்டத்துக்கு புறம்பா போக ஆரம்பிப்போம். அதை மட்டும் பண்ண வேண்டாம். 10ஆம் இடத்து சனி வக்கரம் பெறும்போது அது தன்னுடைய நட்சத்திரத்திலே வக்கரம் பெறுகிறார். தன்னுடைய நட்சத்திரம், அவருடைய
உத்திரட்டாதம், அவருடைய உத்திரட்டாதி எங்க இருக்குது இல்லையா, புஷ்யம் என்பது 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கிறது. அதே போல 6ஆம் இடத்துல வந்து அனுராதாங்கிறது இருக்கிறது, உங்களுடைய 6ஆம் இடம். அப்படிங்கும்போது வருமானம், பிறகு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது சட்ட சிக்கல்கள், 8க்கு உண்டானவன் ஆல்ரெடி, அதனால சட்ட குளறுபடிகள். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார், பிசினஸ். அதனால பிசினஸ் பண்ணும்போது குறுக்கு வழியில போகணும்னு நினைக்காதீங்க. உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பிசினஸ் நான் சொன்னேன் அப்படியே வந்து நான் வந்து தாங்கிட்டு இருக்கிறேன், உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் பயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பயமும் நீங்கி விடும். நீங்க பண்ண வேண்டியது என்ன, நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னாக்கா உங்களை நம்புங்கள். குரு நல்லபடியா இருக்கிறார். குரு லக்னத்துக்கு வந்த உடனே என்ன தெரியுமா, பேர் பெத்த பேருங்கிற மாதிரி இருக்கும், ஆனா பலன் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரம், பிறகு வந்து குரு கொஞ்சம் ஒரு ஒரு அந்த அதிச்சாரமா போறார் ஒரு 48 நாட்களுக்காக. அவர் வந்து 18ஆம் தேதி போறார். 18ஆம் தேதினா 18 அக்டோபருக்கு அவர் வந்து கடகத்துக்கு போறார், புனர்வசுக்கு அதிச்சாரமா போறார். அப்போ சனியை பார்ப்பார். பிசினஸ் மேன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய, நம்மளே பாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஒரு கிஃப்ட். ஆக இந்த சனியினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கிறது. சட்டப்படி நம்ம நீட்டா இருந்துட்டோம்னா எல்லாவற்றிலும் தப்பித்து கொள்ளலாம். சரி, இப்ப ஜாப் ரிலேட்டட் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் விஷயத்துல எனக்கு ஏதாவது நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாக்கா, இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது 2வது அந்த கட்டத்துக்கு வராது இல்லையா, 2வது செக்மெண்ட் காலகட்டங்களில் அதுக்கு முயற்சி பண்ணுங்க கவர்மெண்ட்ல. அப்புறம் மேக்சிமம் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு போகணும் அப்படிங்கிறவர்கள் தாராளமாக டிரான்ஸ்ஃபருக்கு போடுங்க. பேப்பர் போடலாமா, நான் வேலையை விடலாமா அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா, 8க்குண்டானவனாகிய சனி டிலே ஆக்கிடுவார். அடுத்த வேலையை வந்து அடைய விட மாட்டார், அது மட்டும் டிலே ஆகிடும், அது மட்டும் வேண்டாம். சரி, உறவுகளில் குழந்தைகளுடைய உறவு எல்லாமே நான் சொல்லிட்டேன். குழந்தைகள், புதிதாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுபவர்களுக்கும் தாராளமாக இது ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்கிறது. குருவும் ராகுவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் முதல் செக்மெண்ட்ல. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ஆர்டிஃபிஷியலா வந்து, அதாவது செயற்கை கருத்தரிப்பு முறையில் சொன்னோம் இல்லையா, அதில் முயற்சிப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. திருமணத்துக்கு பிறகு பெண்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நல்ல கணவன் மனைவி, அதாவது ஒரு லவ் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. குரு வந்து தலையில இருக்கிறது, 2ஆம் இடத்துக்கு போறது வர்றது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல லாபம் இருக்கு. குரு உச்சமாகும் போது நீங்க ஷேரை வந்து விற்கிறது வாங்குறது இதெல்லாமே பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சகோதர உறவு, முக்கியமாக சனி வக்கரம் அடைய போகிறார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து 8க்கும் 9க்கும் உண்டானவர் தான் சனி. இருந்தாலும் ராகுனுடைய அமைப்பு, கேத்துனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சகோதர உறவோட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இந்த சனியை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விதமா பயன்படுத்தினா வெற்றி வெற்றி வெற்றி. ஆக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி சனியாக இருப்பார். ஆமா, முதல்ல வந்து வெத்து சனியாக இருந்தவர் இப்பொழுது வெற்றி சனியாக இருக்கிறார் அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பகலாமுகி. ஸ்ரீ பகலாமுகியினுடைய வழிபாடு வக்கரச்சனி 10ஆம் இடத்துல இருந்து அபரிமிதமான பிசினஸ் சக்சஸ்களையும் வேலையில் அடைய வேண்டிய சக்சஸ்களையும் உங்களுக்கு அள்ளித்தரும். அதே போன்று லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு உறவுகள்ல எந்த உறவுகள் சிக்கல்ல இருந்தாலும் சரி, பாகப்பிரிவினையில சிக்கல்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்பவர்கள் தாராளமாக அந்த 13 நாட்களுக்கு அப்புறம், அதாவது வக்கரச்சனி வந்து வக்கரம் அடைந்து 13 நாட்கள் வந்து குட்டிலாவஸ்தைன்னு சொல்லுவோம். அந்த 13 நாட்களுக்கு அப்புறம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சொத்துக்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ தாராளமாக முயற்சி செய்யுங்கள். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட். விவசாயத்துறையில் இருப்பவர்கள், வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல கிஃப்ட். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது, சனியினுடைய அமைப்பாகிய நான் உலகத்துக்கு சேவை செய்ய போறேன், பப்ளிக் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அது வந்து யூபிஎஸ் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நீங்க பதவிக்காக போகாதீங்கள். நான் வந்து இந்த நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு ஆரம்பியுங்கள். பக்காவான ஒரு அற்புதமா இருக்கும். அதே போல கட்சியில சேரணுமா, தாராளமா சேரலாம். நீங்க உண்மையிலே அதாவது வெகு ஜனங்களுக்கு, பாமர மக்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னாக்கா அரசியல்ல பெரிய பெரிய முடிவுகள்ல எடுக்கலாம். உங்களை அரசியல் தலைவர்களாக மாற்றும் இந்த சனி. அதனால இந்த சனி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி சனி. அதே போல
பாசிட்டிவான மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கிறார். ஆக இந்த சனியினுடைய வக்கர பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். ஆக இந்த வக்கர சனியானவர் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை அடைவதற்கும் அதற்குண்டான சக்திகளை அடைவதற்கும் உதவுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.